தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். வாழும் தந்தை கடவுளின் அன்பும் சிலுவையை முத்தமிட்ட இயேசுவினருளும் தூய்மைப்படுத்தும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர் தந்தை டொமினிக் அவர்கள். ஓசிடி சபையை சார்ந்தவர். தூரங்குறிச்சி அருகே இருக்கிற அவர்களுடைய மிஷன் சென்டரிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். தூரங்குறிச்சி பகுதியிலும் சரி, மற்ற எல்லா தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று வல்லமையோடு நற்செய்தியை எடுத்துரைக்கிற தந்தையவர்கள் இந்த நாளிலே மத்தியிலே வந்திருந்து நமக்காக திருப்பலை நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கிறவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த வழிபாட்டிற்கு பசிலிக்காவிற்கு வருக வருகின்று அன்போடு வரவேற்கிறோம். சகோதர சகோதரி, இந்த நவநாளிலே அன்னையினுடைய பரிந்துரை நம்ம எல்லோரோடும் இருக்கவும், குறிப்பாக இங்கே வந்திருக்கிற எல்லோரோடும் சேர்ந்து அன்னைக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து அவருடைய பரிந்துரை வழியாக இறைவன் ஆசீர்வதிக்கவும் ஒருவர் மற்றவருக்காகவும் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட இருக்கும் நாம் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சிமை நிறைந்து தூய சகாய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1. இறைமுத்துக்கள் 1-3 மற்றும் 6-12 வரை. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வும் பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திரு தூதனான பவுல் எழுதுவது.
தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என்னை மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருங்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருந்தபோது குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதவனாகவும் போதகனாகவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகிறேன். எனினும் வெட்கம் வருவதில்லை. ஏனெனில் நான் யாரிடமும் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். காத்துக் கொள்வார். உன்னை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். உன் கால் இடராமல் காத்துக் கொள்வார். உன்னை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. மலைகளை நோக்கி என்
கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அவரே உன்னை காக்கின்றார். உன் வல பக்கத்தில் நிழலாய் உள்ளார். அவரே உன்னை காக்கின்றார். உன் வல பக்கத்தில் நிழலாய் உள்ளார். பகலில் கதிரவனோ இரவில் நிலாவும் ஒன்றும் உம்மை தாக்காது. பகலில் கதிரவனோ இரவில் நிலாவும் ஒன்றும் உம்மை தாக்காது. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். எல்லா தீமை நின்றும் உன்னை பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். எல்லா தீமை நின்றும் உன்னை பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் உன்னை காத்தருள்வார். போகும் போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் உன்னை பாதுகாப்பார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். Hallelujah. 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 உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 12 இறை வார்த்தைகள் 18 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி,
போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கு மகப்பேறு இல்லாமல் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்வது கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவில் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நம்முடைய அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த தூய சகாய அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித சகாய தாயினுடைய நினைவில் உம்மை மெய்யாக வாழ்த்தி போற்றுவதும் தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கோரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே
அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி டிவோட்டா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான, எப்பொழுதும் எமக்காக பரிந்து பேசுகிற இடைவிடா சகாய தாயார், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், உம்முடைய அன்பு சிறுமலர் தூய குழந்தை இயேசுவின் தெரேசம்மாள், கோடி அற்புதர் தூய பதுவை அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே துணிவுடன் நாமும் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். வார்த்தையான இவரே தன்னையே உணவாக திரு அப்பத்திலும் திரு இரத்தத்திலும் நமக்காக தன்னை தருகிறார், நம்மை அழைக்கிறார். இவருடைய வார்த்தை வாழ்வாக்க. இவருடைய அழைப்பிற்கு நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்து எழுந்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே, ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே, பிரிவில்லை அன்பில் உயரில்லை நெஞ்சில், எனையாளும் அவர் அன்பு இனிதாளுமே. ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே, நட்பென்னும் வானங்கள் இருள் மூடும் போதிலே, நட்பென்னும் வானங்கள் இருள் மூடும் போதிலே, உறவென்னும் பாலங்கள் உருமாறும் நாளிலே, உன் அருளன்பு என்னை தாங்குமே. அன்பென்னும் தீபங்கள் அணைகின்ற நேரங்கள், இன்பங்கள் தீர்க்கும் இன்பங்கள் சேர்க்கும் சொந்தங்கள் தர வேண்டும் இறையே நிவா. ஒரு நாளும் அழியா
கண்கள் அங்கே கண்மூடி துயிலும் ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே பிரிவில்லை அன்பில் துயரில்லை நெஞ்சில் இணையாடும் அவரன்பு இனிதாளுமே ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே நட்டென்னும் வானங்கள் இருள் மூடும் போதிலே நட்டென்னும் வானங்கள் இருள் மூடும் போதிலே உறவென்னும் பாலங்கள் உருவாரும் நாளிலே அருளன்பு என்னை தாங்குமே அன்பென்னும் தீபங்கள் அணைகின்ற நேரங்கள் துன்பங்கள் தீர்க்கும் இன்பங்கள் சேர்க்கும் சொந்தங்கள் தர வேண்டும் இறையே நிவா ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளே சுவரவெண்ணிலே பிரிவில்லை அன்பில் துயரில்லை நெஞ்சில் இணையாளும் அவரன்பு இனிதாளுமே. ஆண்டவரே எங்கள் இறைவா, தூய சகாய அன்னையினுடைய திருநாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை பாவ காயங்களிலிருந்து ஆற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையைப் போல இயேசுவை அன்பு செய்ய சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் ஐயா, நீ நாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் ஐயா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே, தீனாவாய் வாரும் ஐயா, தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம்
எல்லாம் அகன்று விடும். அக்கினியே 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 அக்கினியானவரே தீனாவாய் வாரும் ஐயா. தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே 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 அக்கினியானவரே தீனாவாய் வாரும் ஐயா. தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினியானவரே தீனாவாய் வாரும் ஐயா. தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். இருளெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். இருளெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது ஒளி பிறந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாரும் ஐயா. தீனாவாய் வந்து விட்டால் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். பாவமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது அருள் பொழிந்திடட்டும். பாவமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே புது அருள் பொழிந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினி அக்கினி
அக்கினி அக்கினி அக்கினியே அக்கினி 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 அக்கினியே அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா நீலாவாய் வந்து விட்டார் எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும் பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி தேவனின் அக்கினி தெய்வீக அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி தேவனின் அக்கினி தெய்வீக அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி தேவனின் அக்கினி தெய்வீக அக்கினி இறங்கட்டும் பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி தேவனின் அக்கினி தெய்வீக அக்கினி இறங்கட்டும் அக்கினியானவர்